தமிழகத்தில் பத்திரப்பதிவு துறையை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் தொடங்கியுள்ளது. இனி பொதுமக்கள் இடைத்தரகர்கள் உதவியின்றி எளிதாக பத்திரப்பதிவு செய்யலாம். இதற்காக எனிவே ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற புதிய திட்டம் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் விளக்கமளித்துள்ளார். அதன்படி இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் 24 மணி நேரமும் ஆன்லைன் வழியாகவே பத்திரப்பதிவு செய்து கொள்ள முடியும். குறிப்பாக முதன்முறையாக நிலம் வாங்குபவர்கள், அபார்ட்மெண்ட் வாங்குபவர்களுக்கு எளிமையான டிஜிட்டல் சேவை வழங்கப்படும். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வீடு மற்றும் அபார்ட்மெண்ட் விற்பனையாளர்களுக்கு தனித்தனி லாகின் ஐடி வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் எந்த நேரத்திலும் தங்களது வாடிக்கையாளர்களுக்கான பத்திரப்பதிவு ஆவணங்களை ஆன்லைனில் சமர்ப்பித்து பதிவு நடைமுறையை விரைவாக மேற்கொள்ள இயலும். மேலும் பொதுமக்கள் இந்த சேவையை எந்தவித சிரமமும் இல்லாமல் பயன்படுத்தலாம். சந்தேகங்களுக்கு உடனடி விளக்கம் பெறலாம். எனிவே ரிஜிஸ்ட்ரேஷன் திட்டத்திற்காக தனி உதவி எண் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிதியாண்டில் பதிவுத்துறையின் மூலம் 31,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். அதே சமயம் தமிழ்நாட்டில் நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பை உயர்த்துவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதற்காக அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சருடன் விரிவான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். பதிவுத்துறை அலுவலகங்களில் இடைத்தரகர்களின் தலையீட்டை முழுமையாக ஒழித்து வெளிப்படையான மற்றும் விரைவான சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவதே இந்த புதிய திட்டத்தின் முக்கிய நோக்கம் என அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் குறிப்பிட்டார்.